வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது, நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ண ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான படம். ஆமா. ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பத்தினது. அதுல 2026ல உலகத்துக்கு 10 வாக்குறுதிகள் குடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதோட தலைப்பே பாருங்க. இதுதான் 2026ல் ஆரிஜின் உலகிற்கு அளிக்கும் வாக்குறுதின்னு. ரொம்ப தைரியமா இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்பவே லட்சியமா தெரியுது. இன்னைக்கு நம்மளோட வேலை என்னன்னா, இந்த வாக்குறுதிகள ஒவ்வொன்னா பிரிச்சு பார்த்து, இதுக்குள்ள உண்மையிலேயே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஒரு அரசாங்கத்தோடயோ வங்கியோடயோ சப்போர்ட் இல்லாம உலக அளவுல ஒரு நிதி அமைப்பை உருவாக்க முடியுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நிச்சயமா. சரி, முதல் அஸ்திவாரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இவங்களோட முதல் 2 வாக்குறுதிகள் ஏ ஸ்டேபிள் மற்றும் ஏபே பத்தி பேசுது. ஆமா. பார்த்தா ஒரு புது வகையான பணத்தையும் அதை அனுப்புறதுக்கு ஒரு புது வழியும் உருவாக்க போற மாதிரி இருக்கு. முதல் வாக்குறுதி என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேபிள் மூலமா எந்த ஒரு நாட்டோட கட்டுப்பாடும் இல்லாம ஒரு நிலையான பணத்தை உலகத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை அந்த நிலையான அப்படிங்கிறது தான். ஆமா. ஏன்னா பொதுவா பணத்தோட மதிப்பு ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை பொறுத்து ஏறி இறங்குமே. கரெக்ட். ஆனா இவங்க எந்த ஒரு சென்ட்ரல் பேங்கையும் சார்ந்து இல்லாம நாங்களே ஒரு ஸ்டேபிளான பணத்தை உருவாக்குவோம்னு சொல்றாங்க. இதுவே ஒரு புரட்சிகரமான யோசனை. ஆனா எப்படி? ஒரு அரசாங்கத்தோட சப்போர்ட் இல்லாம ஒரு பணத்தை எப்படி நிலையா வச்சுக்க முடியும்? நல்ல கேள்வி. அதுக்கு அவங்க சில மெக்கானிசம்ஸ் வச்சிருக்காங்க. அதை நாம அப்புறம் பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு அவங்களோட நோக்கம் ஒரு அரசாங்க தலையீடு இல்லாத பணம். சரி, அப்போ 2வது வாக்குறுதி ஏபே. ஆமா. இது முதல் வாக்குறுதியோட இன்னொரு பக்கம் மாதிரி. அதுல கேவைசி தேவையில்லாத, முடக்க முடியாத மற்றும் கண்காணிக்க முடியாத உலகளாவிய பண பரிவர்த்தனைகளை யாருக்கும் சாத்தியமாக்குவோன்னு சொல்லியிருக்காங்க. ம். கேவைசி இல்லாம, முடக்க முடியாம, கண்காணிக்கவும் முடியாதா? இது நாம இப்ப பயன்படுத்துற பேங்க் சிஸ்டத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கே. மிகச் சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த அமைப்போட மையப்புள்ளியே. கேவைசி, அதாவது உங்க கஸ்டமரை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற நிதி அமைப்போட அஸ்திவாரம். பண மோசடிய தடுக்கிறதுக்கு அது அவசியம்னு அரசாங்கங்கள் சொல்லுது. ஆமா. ஆனா இவங்க அதை முழுசா தூக்கி எறியறாங்க. ஒரு நிமிஷம்னுங்க. முடக்க முடியாத கணக்குன்னா, அப்போ ஒரு தப்பான விஷயத்துக்கு பணம் போகுதுன்னு தெரிஞ்சா கூட அதை யாராலையும் தடுக்க முடியாதா? முடியாது. இது ஒரு இருபக்க கத்தி மாதிரி இல்லையா? ஒரு பக்கம் தனிநபர் சுதந்திரம், இன்னொரு பக்கம் குற்றவாளிகளுக்கு இது ஒரு பெரிய வசதியா போயிடுமே. நிச்சயமா. இதுதான் இந்த சிஸ்டத்தோட அடிப்படையில் இருக்கிற தத்துவார்த்தமான கேள்வி. தனிநபர் சுதந்திரமா இல்ல சமூக பாதுகாப்பா? இவங்க தனிநபர் சுதந்திரத்துக்கு முதலிடம் கொடுக்கறாங்க. உங்க பணம் உங்க கண்ட்ரோல்ல மட்டும்தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆமா. உங்க பணத்தை ஒரு அரசாங்கமோ வங்கியோ தடுக்கவோ கண்காணிக்கவோ முடக்கவோ முடியாதுங்கிறது தான் இவங்க கொடுக்கிற மிகப்பெரிய வாக்குறுதி. சரி, அப்போ இவங்க ஒரு புது பணத்தையும் அதை அனுப்புறதுக்கு ஒரு தணிக்கையே இல்லாத வழியையும் உருவாக்கிட்டாங்க. இப்போ இது எப்படி பயணிக்க போகுது? இங்கதான் கேல் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது. ஆமா. மூன்றாவது வாக்குறுதி. பல பிளாக் செயின்களுக்கு இடையில் சொத்துக்களும் ஏயும்வும் உடனடியாக சுதந்திரமாக மற்றும் அனுமதியின்றி பாயும் சொல்றாங்க. இத கொஞ்சம் எளிமையா சொல்லுங்களேன். சொல்றேன். இப்போ இருக்கிற கிரிப்டோ உலகத்தை பல தனித்தனி தீவுகள் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே. ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவுக்கு போறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு தீவுக்கும், அதாவது ஒவ்வொரு பிளாக் செயினுக்கும் தனித்தனி ரூல்ஸ், தனித்தனி டெக்னாலஜி. ம். இவங்க இந்த கேல் பிரிட்ஜ் மூலமா என்ன செய்ய முயற்சி பண்றாங்கன்னா, இந்த எல்லா தீவுகளையும் இணைக்கிற ஒரு பிரம்மாண்டமான பாலம் கட்டுறாங்க. ஓ, அப்போ இந்த பாலம் வழியா எது வேணாலும் கொண்டு போகலாமா? கிட்டத்தட்ட அப்படிதான். உங்க சொத்து எந்த பிளாக் செயின்ல இருந்தாலும் சரி, அதை இந்த பாலம் மூலமா எந்த ஒரு தடையோ அனுமதியோ இல்லாம இன்னொரு பிளாக் செயினுக்கு நொடியில மாத்த முடியும். அப்போ 4வது வாக்குறுதி. பயனர்கள் ஒரே ஒரு சங்கிலியில் பூட்டப்பட்டிருப்பதிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள்னு சொல்றது இந்த பாலத்தோட விளைவுதானா? கரெக்ட். அந்த பாலம் கட்டினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? நீங்க எந்த ஒரு தீவுலையும் சிக்கிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு எங்க பெஸ்ட் சர்வீஸ் கிடைக்குதோ அங்க போய்க்கலாம். அதேதான். இதனால எல்லா பிளாக் செயின்களும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரே சந்தையா மாறிடும். ஏ ஸ்டேபிள்ங்கிறது பணம்னா, கேல் பிரிட்ஜ்ங்கிறது அந்த பணம் பயணிக்கிற ஒரு சூப்பர் ஹைவே நெட்வொர்க் மாதிரி. சரி, இவங்க ஒரு தனி சிஸ்டம் கட்டுறாங்க. ஆனா இங்க ஒரு $1 மில்லியன் கேள்வி வருது. ம். இதுக்கு பின்னாடி அரசாங்கமோ பேங்கோ இல்ல. இது எப்படி கவிழ்ந்து போகாம இருக்கும்? இத நம்ப சொல்லி நம்மள எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்க? இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான கேள்வி. நம்பிக்கை. அதுக்கு அவங்க 2 வழிகளை சொல்றாங்க. முதல்ல 5வது வாக்குறுதியில் இருக்கிற LGNS பாண்ட் அண்ட் பர்ன் மெக்கானிசம். அது கொஞ்சம் டெக்னிக்கலா கேக்குது. ஆமா. ஆனா யோசனை ரொம்ப எளிமையானது.
இது ஒரு ஆட்டோமேட்டிக் சென்ட்ரல் பேங்க் மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ நம்ம சென்ட்ரல் பேங்க்ல மனுஷங்க உட்காந்து முடிவு எடுக்கறாங்க. வட்டி விகிதத்தை கூட்டலாமா குறைக்கலாம் சிஸ்டம்ல எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் புரோட்டோகால் மூலியமா நடக்கும். பணத்தோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சா இந்த சிஸ்டம் தானாவே ஏவ சந்தையில இருந்து வாங்கி அதை பர்ன் பண்ணிடும், அதாவது அழிச்சிடும். ஓ, அப்போ சப்ளை குறையும், டிமாண்ட் அண்ட் சப்ளை விதி மாதிரி மதிப்பு அதிகமாகும். அதேதான், இது ஒரு சுய சீரமைப்பு சிஸ்டம். மனித உணர்ச்சிகளுக்கோ அரசியல் அழுத்தங்களுக்கோ இங்க இடம் இல்ல. எல்லாம் கணித விதிகளின்படி நடக்கும். சூப்பர், இது முதல் வழி. ரெண்டாவது என்ன? 6வது வாக்குறுதி ஆன்செயின் கருவூலம் மற்றும் வெளிப்படையான இருப்புகளை பத்தி பேசுது. இது நம்பிக்கையை உருவாக்குறதுல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். இது ஒரு கண்ணாடி சுவர் கொண்ட வங்கி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படியா? ஆமா, அந்த வங்கிக்குள்ள எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு வெளியே போகுதுன்னு உலகத்துல யாரு வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் உள்ள எட்டி பார்க்கலாம். அதாவது எந்த ஒளிவு மறைவும் கிடையாதா? துளி கூட கிடையாது. இப்போ ஒரு வங்கியோட நிதிநிலையை நாம அவங்க கொடுக்கிற ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்பணும். ஆனா இங்க அந்த அமைப்போட மொத்த கணக்கும் பிளாக் செயின்ல இருக்கும். யார் வேணும்னாலும் நிகழ்நேரத்துல சரி பார்க்கலாம். ஆமா, ஒரு நிறுவனத்தை கண்மூடித்தனமா நம்புறதுக்கு பதிலா சரிபார்க்கக்கூடிய கணிதத்தையும் வெளிப்படையான கணக்குகளையும் நம்புங்கன்னு இவங்க சொல்றாங்க. இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரி, இப்ப இந்த அமைப்ப யார் கண்ட்ரோல் பண்ணுவா? யாருடைய கட்டுப்பாட்டுல இல்லன்னா முடிவுகளை யார் எடுப்பா? ஆமா, அதுதான் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பகுதி. 7வது வாக்குறுதி டாவோ மற்றும் சிக்ன மெக்கானிசம் பத்தி பேசுது. டாவோனா என்ன? டாவோ அப்படின்னா பரவலாக்கப்பட்ட தன்னாட்சி அமைப்பு. இது ஒரு சிஇஓவோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ இல்லாத ஒரு கம்பெனி மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்போ எப்படி முடிவெடுப்பாங்க? அந்த அமைப்போட உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு முடிவெடுப்பாங்க. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உண்மையான பங்கேற்பாளர்கள் கிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது பணம் வச்சிருக்கிறவங்கள விட சிஸ்டத்தை பயன்படுத்துறவங்களுக்கு அதிக அதிகாரம் இருக்குமா? ஒரு வகையில அப்படிதான் சொல்ல வராங்க. இது அதிகாரத்தை சில பணக்காரர்களிடமிருந்து பரவலான சமூகத்துக்கு மாத்துற ஒரு முயற்சி. இந்த நிர்வாக முறை மத்த வாக்குறுதிகளோட எப்படி இணையுது? உதாரணத்துக்கு 8வது வாக்குறுதி உலகளாவிய நிதி கொந்தளிப்பின் போதும் தொடர்ந்து செயல்படும்னு சொல்லுது. நல்லா நினைச்சு பாக்குறீங்க. ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பு, உதாரணத்துக்கு ஒரு பேங்க், ஒரு நிதி நெருக்கடி வந்தா திவாலாக வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஆனா இந்த மாதிரி ஒரு பரவலாக்கப்பட்ட நெட்வொர்க்கிட்டு எந்த ஒரு மைய புள்ளியும் கிடையாது. இது இன்டர்நெட் மாதிரி. ஒரு சர்வர் டவுன் ஆனா கூட இன்டர்நெட் இயங்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு நாட்டுல பிரச்சனை வந்தா கூட இந்த நெட்வொர்க் உலக அளவுல இயங்கிட்டே இருக்கும். ஆமா, அதனாலதான் இது ஒரு தீர்வு நெட்வொர்க்கா, செட்டில்மெண்ட் நெட்வொர்க்னு சொல்றாங்க. இந்த மதிப்பு சேனலை மூடவோ கைப்பற்றவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியாது. இது நம்பவே முடியாத அளவுக்கு பெரிய வாக்குறுதியா இருக்கே. ஆமா, இதுதான் அவங்களோட மிகப்பெரிய சவால் மற்றும் வாக்குறுதி. ஒரு அரசாங்கம் நினைச்சாலோ ஒரு பெரிய நிறுவனம் நினைச்சாலோ இந்த சிஸ்டத்தை நிறுத்தவோ முடக்கவோ முடியாதுன்னு சொல்றாங்க. தொழில்நுட்ப ரீதியா இது சாத்தியமா? அது ஒரு பெரிய விவாதம். ஆனா அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. தணிக்கை செய்ய முடியாத, தடுத்து நிறுத்த முடியாத ஒரு நிதி அமைப்பை உருவாக்குவது. இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் ஒன்னு சேர்த்தா ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. ஒரு புது பணம், அதை அனுப்ப ஒரு தணிக்கை இல்லாத வழி, அந்த சிஸ்டத்தை நம்ப வைக்க ஒரு வெளிப்படையான கணக்கு வழக்கு, அதை நிர்வகிக்க ஒரு பரவலாக்கப்பட்ட சமூகம். ஆமா. இதோட கடைசி இலக்கு என்ன? 9வது வாக்குறுதி அதை தெளிவுபடுத்துதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுதான் உங்களோட பிரம்மாண்டமான பார்வை. ஆரிஜினை ஒரு கிரிப்டோ நெறிமுறையிலிருந்து நிஜ உலக கொடுப்பனவுகள் மற்றும் சொத்து பரிமாற்றங்களை செயல்படுத்தும் ஒரு உலகளாவிய நிதிய உள்கட்டமைப்பாக மாற்றுவது. அப்ப அவங்க கிரிப்டோ உலகத்துக்குள்ள மட்டும் இருக்க விரும்பல. இல்லவே இல்ல. நிஜ உலகத்துல நாம அன்றாடம் வாங்குற ஒரு காஃபில ஒரு பெரிய வீடு வாங்குறது வரைக்கும் எல்லா பரிவர்த்தனைகளும் இந்த சிஸ்டம் மேல நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க உருவாக்குறது ஒரு ஆப் மட்டும் இல்ல. இல்ல, எதிர்கால உலகளாவிய நிதிக்கான ஒரு அடித்தளத்தையே அமைக்க முயற்சி பண்றாங்க. அவங்களோட முழக்கமே அதை தான் சொல்லுது. ஆரிஜின் ஒரு புதிய நிதி நாகரிகம், உலகின் ஓட்டத்தை சுமக்க தொடங்குகிறது. இது வெறும் டெக்னாலஜி இல்ல, ஒரு புதிய நாகரிகத்துக்கான தொடக்கம்னு சொல்றாங்க. ஆமா, இந்த 10 வாக்குறுதிகளையும் அலசி பார்த்ததுல ஆரிஜின்ங்கிறது எல்லைகள் இல்லாத, யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாத, தணிக்கை செய்ய முடியாத ஒரு உலகளாவிய நிதி அமைப்புக்கான ஒரு பார்வையை முன்வைக்குதுன்னு நல்லா புரியுது. ஆனா நாம ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே 2026க்கான வாக்குறுதிகள். ஒரு லட்சியத்தோட வரைபடம். இதை செயல்படுத்துறதுல நிறைய சவால்கள் இருக்கும். ஆமா, தொழில்நுட்ப, சட்ட ரீதியான, சமூக ரீதியான சவால்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் நடக்குமா நடக்காதாங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். ஆனா இது பணம், மதிப்பு, அதிகாரம் பத்தின நம்ம சிந்தனையில ஒரு அடிப்படை மாற்றத்தை கொண்டு வர முயற்சிக்குது. நிச்சயமா.
இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியோட விட நினைக்கிறேன். ம் இந்த புகைப்படம் என்ன செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம்னு விளக்குது. ஒரு மதிப்பை கைப்பற்றவோ கட்டுப்படுத்தவோ முடியாத ஒரு அமைப்பை உருவாக்குறதா வாக்குறுதி கொடுக்குது. ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி ஒரு அமைப்பு உண்மையிலேயே உலக அளவுல முழுமையா செயல்பட ஆரம்பிச்சா, இப்போ இருக்கிற எந்த அதிகார அமைப்புகள், எந்த நிறுவனங்கள் தங்களோட இருப்பையே கேள்விக்குள்ளாக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.